திருச்சிற்றம்பலம். தியாகராஜர் லீலைகள். கல்வரை காட்டிக் கொடுத்த லீலை. திருவாரூர்ல வீரசேனன் என்ற அரசன் ஆட்சி புரிந்து வந்த காலத்துல அந்த பிராந்தியத்திலேயே பிரசித்தி பெற்ற 7 கல்வர்கள் இருந்திருக்காங்க. அவங்க மனிதர்கள் கண்ணில் மாய பொடியை தூவி திடீர்னு ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு தாவி போயிடுவாங்க. தன்னோட உடலை சுருக்கி ஒரு சின்ன துவாரம் இருந்தாலும் அந்த வழியா பெரிய மாளிகைக்குள்ளேயும் நுழைஞ்சு பொருட்களை எல்லாம் கவர்ந்து வரக்கூடிய இவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு நூற்றுக்கணக்கான துணை வேலை பார்க்கக்கூடியவங்க இருக்காங்க. அந்த கல்வனுக்கு துணைவரா 100 பேருக்கு மேலே இருக்காங்க. தங்களோட மாயாஜாலத்தால் பல கிராமங்களுக்கும் போய் பெண்களை தூக்கிட்டு வர்றதும், வீடுகளை எரித்து சாம்பலாக்குறதும், பூட்டுக்களை உடைத்து செல்வங்களை திருடுறதும் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு வராங்க. அதில் மாதேகன் என்பவன் ரொம்ப திறமையானவனாக இருக்கான். அவன் தான் அந்த கூட்டத்துக்கே தலைவனாக இருக்கான். ஒரு நாள் ஒரு உயர்ந்த மரத்து மேலே ஏறி நின்று சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே திரளாக மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. உடனே மரத்துலேருந்து கீழே இறங்கி போய் கூட்டத்தோட கலந்து, ஐயா நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு விசாரிக்கிறான். பிரயாணிகள் எல்லாரும் அவங்க கொஞ்சம் கூட வஞ்சனை இல்லாமல், நாங்கள் இந்த புகழ் வாய்ந்த திருவாரூருக்கு போய்கிட்டு இருக்கோம், இப்போ வசந்த உற்சவம் தொடங்கக்கூடிய காலம், நீ வந்தேன்னா அங்கே இறைவனுடைய திருவுருளை பெறலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே தன்னுடைய தீ செயலுக்கு நல்ல சந்தர்ப்பம் வந்துச்சு அப்படி நினச்சி அந்த வழிப்போக்கர்களோட சேர்ந்து போகிறான். திருவாரூருக்கு போகிறான். அங்கே வசந்த மண்டபத்தில் தியாகராஜ பெருமான் ரத்தின ஆபரணங்களோட ஸ்வர்ண கலசங்களும் முத்து குடைகளும் அப்படி ரொம்ப அழகாக இருக்காரு. அதை பார்த்தவொடனே இவன் மனசு பேராசையால் துடிக்குது. இந்த இரவே இந்த நகைகளை பூரா நம்ம கொள்ளையடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறேன். அதுக்கு தனக்கு துணையான ஆட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த கூட்டத்துக்கு ஆளுகளுக்கு பூரா வரவழைச்சிடுறேன். அவங்களும் பூட்டுக்களை திறக்கிறதுக்கான இயந்திரங்களும் பல வகையான வலைகளும் கொண்டுட்டு திருவாரூருக்கு வந்துடுறாங்க. அங்கே திருவாரூரில் சிறப்பையும் மாளிகையுடைய மேன்மையும் அங்கே பார்த்து வியந்து போய் 3 வருஷம் இங்கே இருந்து கொள்ளையடிச்சா கூட இந்த நகரத்தில் செல்வமே குறையாது, இதை தெரியாமல் மடத்தனமாக நம்ம இருந்துட்டோமே அப்படின்னு தாங்களே நொந்துக்கிறாங்க. சூரியன் மேற்கில் மறைஞ்சிருந்து இருள் கவ்வு ஆரம்பித்த உடனே ஆலயத்தில் விளக்குகள் நல்ல பிரகாசமாக எரிய விடுது. மற்ற இடங்கள் பூரா பறவைகள் பசுக்கள் எல்லாம் அவங்கவுங்க இடத்த தேடி போயிடுறாங்க. இரவு யாமத்தில் அந்த கமலநாயகிக்கும் பசுபதிக்கும் பூஜை நிவேதன உபகாரம் எல்லாம் முடித்து கோயில் கதவெல்லாம் அடைக்கப்படுது. ஒருவருக்கு ஒருத்தர் காண இயல முடியாத ஒரு இருட்டு வேலை. இந்த மாதேயன் முதலிய கல்வர்கள் எல்லாம் ஆலயத்தில் வந்து காவலாளியை பிடிச்சு கட்டி தூண்ட இருக்க கட்டிடுறாங்க. தங்களுடைய மாயையிலால் மதில் சுவரை எல்லாம் தாண்டி அந்த பக்கம் போயிடுறாங்க உள்ள கோயிலுக்குள்ள. சில பூட்டுக்களை உடைக்கிறாங்க, சிலவற்றை கதவை திறந்து உள்ள கற்பகிரகத்துக்குள்ள போய் உள்ள பிரவேசிக்கிறாங்க. கண்ணில் மைய தடவிக்கிறாங்களாம். அது கண்ணில் மை தடவுறதுனால எதிர்க்க பார்க்கக்கூடிய பொருட்கள்லாம் அவங்களுக்கு எளிதாக புலப்படுமா. அதனால கண்ணில் மையெல்லாம் தடவிக்கிட்டு அந்த இறைவனுடைய பொருட்களை எல்லாம் அபகரிக்க யாரும் வந்து விடக்கூடாது அப்படின்னு தடுப்பு சோர் மாதிரி தாங்கள் கொண்டு வந்த வலையை அந்த உட்பிரகாரத்தில் கட்டி விட்டுறாங்க. இதையெல்லாம் சாமி பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? இந்த ஏழைகளோட சாபத்துக்கும் தெய்வத்தின் கோபத்துக்கும் எல்லளவும் அஞ்சாத அந்த கொடியவர்களுக்கு சாமி பாடம் கற்பிக்கணும்னு நினச்சிட்டார். உடனே தன்னுடைய சங்கல்பத்துப்படி அந்த கல்வர்கள் ஒருத்தனோட கண்ணுக்கு மற்றொருவன் காவலாளியை போல தென்பட, அப்போ அவனை பிடிச்சி கட்டி வைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா மற்றவர் கண்ணுக்கு காவலாளி மாதிரி தெரிஞ்சு எல்லாரும் அந்த கயத்தில் கட்டி கட்டி வச்சிடுறாங்க. காலையில் பொழுது விடிஞ்சிருது. எல்லா மக்கள் எல்லாம் கோயிலுக்குள்ளே வர்றாங்க. கோயில் காவலாளிகள் பூரா ஆலய கட்டப்பட்டிருக்கிறதும் உள்ளே போய் பார்த்தா அந்த வலைகளில் ஒருத்தர் கட்டி தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து என்ன நடந்தது என்னன்னு கேட்கும் பொழுது அவங்களுக்கு தான் அப்போ தான் அந்த திருட வந்த கல்வர்களுக்கு தெரியுது,
நம்ம எல்லாம் இறைவனுடைய திருவருளால் இப்படி நம்மளை நாமளே கெட்டிக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிறத இறைவனுடைய திருவருள் அவங்க வாயாலேயே சொல்லி அதுக்கப்புறம் திருடர்கள்லாம் தன்னுடைய மனம் மாறி இறைவன் நினைச்சா யாரையும் எதுவும் செய்ய முடியும் இல்லையா? அப்படி அந்த திருடர்களை பூரா மனம் மாற்றி அவங்க தண்டனை அனுபவிச்சு மனம் மாறி இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருவாரூரே களவுங்கிற அந்த பேரே இல்லாம நல்லா சிறப்பா இருந்ததா சொல்லப்படுது. திருச்சிற்றம்பலம்.